அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒண்ணு பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. An increase of rupees 250 crore in investment in an economy resulted in total increase in income of rupees 1000 crore. Calculate the following அப்படின்ட்டு 4 சப்டிவிஷன் இங்க குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம்ல என்ன இருக்கோ அதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்டிவிஷனாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் rupees 250 crore இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டெல் ஐ அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஐ, இன்க்ரீஸுக்கு டெல் ஐ அப்படின்றது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆஃப் rupees 1000 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இன்க்ரீஸ் இன் இன்கம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ இன்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒய் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் இன் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் இன் இன்கம் சொல்லும்போது நம்ம எப்படி இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஒய், அங்கே எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. அப்போ டெல் ஒய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே 1000. அதே மாதிரி டெல் ஐயுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 250. இது ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 சப்டிவிஷனையும் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இதுதான் மல்டிப்ளையருடைய இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையருடைய ஃபார்முலா. இப்போ டெல் ஒய் பை டெல் ஐ இருக்கு இல்லைங்களா? இப்போ ப்ராப்ளம்லேயே என்ன கொடுத்துருந்தாங்க, டெல் ஒய்யோட வேல்யூ 1000 கொடுத்துருந்தாங்க, டெல் ஐயோட 215 கொடுத்துருந்தாங்க. ஸோ 1000 250ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கேவோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் சேவிங்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சேவிங்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்ன்னு எடுத்துப்போம். சேஞ்ச் இன் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெல் எஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த டெல் எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டெல் எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோங்கன்னா நம்ம அந்த டெல் எஸ் இருக்கிற ஃபார்முலாவை நம்ம பார்க்கணும். எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எஸ் பை டெல் ஒய். இது ஃபார்முலா. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். டெல் எஸ் உடைய வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை இங்கே கொண்டு போயிடலாம். எம்பிஎஸ் இன்டூ டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் எஸ். இதை அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்பிஎஸ் இன்டூ டெல் ஒய். இப்போது இது ஃபார்முலா. இப்போ இதில் நமக்கு இந்த வேல்யூ தெரியும். டெல் ஒய்யோட வேல்யூ 1000. இது ஆல்ரெடி சம்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எம்பிஎஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் அதை இது கூட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு டெல் எஸ்ஸோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு எம்பிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். கேவோட வேல்யூ நமக்கு 4. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 1 பை எம்பிஎஸ் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே இருக்கு இல்லைங்களா, கேவோடது வேல்யூ 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதை இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 1 பை எம்பிஎஸ். இப்போ இது இங்கே போகட்டும், இது இங்கே வரட்டும். அப்போது எம்பிஎஸ் அதாவது டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளையில் போகுது, மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடில் வருது.
அப்போ எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு நமக்கு வரும். அப்போ 1/4ன்னா அப்போ எம்பிஎஸோட வேல்யூ வந்து நமக்கு 1 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0.25 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எம்பிஎஸோட வேல்யூ 0.25 நம்ம இங்கே இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எம்பிஎஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு 0.25, டெல்லோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, இது வந்து 1000. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெல் எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹250. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எம்பிசி மார்ஜினல் ப்ரோபன்சிட்டி டு கன்சியூம் இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எம்பிசி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து எடுத்துக்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும். எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எம்பிசி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எம்பிஎஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0.25 is equal to 1. அப்போ MPC is equal to 1 minus 0.25. அப்போ MPC உடைய வேல்யூ வந்து 0.75. இது வந்து தேர்ட் சப்டிவிஷன். இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபோர்த் சப்டிவிஷன் நம்ம கொண்டு வரோம். சேஞ்ச் இன் ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து சேஞ்ச் இன் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். சேஞ்ச் இன் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது இதுக்கு கன்சப்ஷன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? சீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் இன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டெல்சி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்சியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி இஸ் ஈக்குவல் டு டெல்சி பை டெல் ஒய். இப்போ இதில் இந்த நமக்கு டெல்சி தானே இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். MPC into del y is equal to del c. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். MPC வந்து ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0.75 கண்டுபிடிச்சிருக்குங்களா. இன்ட்டு del y ஓட வேல்யூ 1000 is equal to del c. இப்போ இதனுடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 750 அப்படின்றது நமக்கு வரும். இதுதான் வந்து நமக்கு del c உடைய வேல்யூ. ஸோ இப்போ நம்ம 4 சப்டிவிஷனுமே வந்து அதனுடைய ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.